உன்னை பணம் கொடுக்கிற தெய்வம்னு சொல்லுவாங்க. இப்ப உன்னையே வித்துத்தான் கடன் அடைக்க போறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, வாடிக்கையாளர்களே, வணக்கம். நலிவுற்றோருக்கு தொழில் செய்வதற்காக கடன் உதவி வழங்குகின்ற விழா இங்கே நடைபெறுகிறது. எங்கள் வங்கியில் அதிக முதலீடு செய்தவர் என்ற பெருமைக்குரிய புண்ணியகோடி அவர்களின் ஒரு பிஏவை சேர்த்துக்கீங்க. புண்ணியகோடி பிஏ அவர்களின் திருக்கரங்களால் காசோலையை பெற்றுக் கொள்ளுமாறு தங்கையாவை நான் மேடைக்கு அழைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. அந்த ஆள் கையால வாங்காதீங்க. நீங்க யாரு? இந்த ஆளுகிட்ட இருந்து என் வீட்டுக்காரர் தன் நண்பனுக்காக 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. 20,000 ரூபாய் வட்டியாவே கட்டியாச்சு. அதுக்கு மேல எங்களால கட்ட முடியல. அத காரணமா வச்சு தீபாவளி அன்னைக்கு எங்க வீட்டுல வந்து இவருக்கு சேர வேண்டிய 10,000 திருப்பி கொடுத்து கடன் அடைச்சிட்டேன். என் வீட்டுக்காரர் கையெழுத்து போட்டு கொடுத்த வெத்து புரோனோட்ட இப்பவே எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்க. என்னமா பேசுற? போற இடத்துக்கு புரோனோட்ட கையில எடுத்துட்டா போவாங்க. அது வீட்டுல இருக்கு. வீடு பக்கத்துல தானே இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துடலாமே. என் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதா? வாய முடியா? போய் எடுத்துட்டு வாடா. கீழே போய் நில்லு. அவ வந்து புரோனோட்ட கொடுப்பா, வாங்கிட்டு போ. இந்த மாதிரி பொது இடங்கள்ல அசிங்கமா நடந்துக்காத. ஏன் அவமானமா இருக்கா? உன்ன மாதிரி ஆளுங்களை ரோட்ல வச்சுதான் அசிங்கப்படுத்துறோம். சத்தம் போடாத. சில சமயம் சத்தம் போட்டு தான் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு. இந்த ஊரே உனக்கு கடங்காரங்களா இருக்கலாம். ஆனா நானோ என் வீட்டுக்காரோ என் குழந்தையோ ஒரு நாளும் உனக்கு கடங்காரங்களா இருக்க மாட்டோம். என்னங்க? கற்பகம், என்ன மன்னிச்சிடு. மானம் போனதுக்கு அப்புறம் நான் வாழ ஆசைப்படல. கணவன் இல்லாம வாழ்றதுக்கு என் மனைவியும், அப்பா இல்லாம வாழ்றதுக்கு என் மகளும் பழகிக்குங்க. கடன் இல்லாத வாழ்வுதான் கௌரவமான வாழ்வு. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போற புத்திமதி. ஏன்பா இந்த பக்கமா ஒருத்தர் சக்கர வண்டியில போறத பாத்தியா? ஆமாங்க, இப்பதான் மலை பக்கமா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஜெரிக்கைக்கு பணம் கொடுப்பியா? நிச்சயமா தரமா. இது அவர் இருக்காரு. இவருக்கெல்லாம் இல்லம்மா. இவருக்கு இல்லையா? இவர் கட்டியிருக்காரு புது ஜெரிகை வேஷ்டி. அதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்ப? நல்ல ஜெரிகையா தெரியலையே. உன்னால முடிஞ்சது குடியா? இந்தாங்க ஒரு 20 ரூபா வச்சுங்க. உற்சாகம் மாதிரி உருகிட்டு இருக்க. பணத்தை கொடுத்தாச்சுன்னா உருவ வேண்டியதானே. மனுஷன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியுமா? இன்னைக்குன்னு பார்த்து நான் ஜட்டி கூட போடல. சீக்கிரம் போயா. சரிங்க, நீங்க ரேஸுக்கு போறதுக்கு என் வேஷ்டியை கொடுக்க வேண்டியது இருக்கு. தடங்களுக்கு வரணும் இறங்குங்க. ஏப்பா பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? நீ பஸ் எங்க கொண்டு வந்து நிறுத்துற? இன்னைக்கு மட்டும் ரூட்டை மாத்தி விட்டுருக்காங்கயா. நீ சொல்றத பார்த்தா பச்சை கொண்டாந்து உன் வீட்டு வாசப்படியில் நிறுத்தி ஏத்திக்க சொல்ல போல இருக்க. உள்ள வாயா, விழுந்துற போற. எனக்கு தெரியும். அத நீ தான் கொடுக்கணும். கண்ணகி ஸ்டாப்பிங். கண்ணகி எல்லாம் இறங்க. கண்ணகி எல்லாம் இறங்குங்க.
பின்னாடி போய் உட்காரியா? அங்கேயும் பொம்பளைங்க இருக்காங்க. அங்கேயும் பொம்பளைங்க இருக்காங்களா? இது முன்னாடி சொல்லிட்டு ஜென்மங்க உரசிக்கிட்டே இருக்கணும். படியில நிக்காத, மேல வா. ஐயோ, ஆல் இண்டியா ரேடியோ மாலை ஒளிபரப்பெல்லாம் இறங்குங்க. என்னது இது? நீங்கள் விரும்பி கேட்டவை. ஒழுங்கா படிக்கிறா கொண்டுருவேன். யோ, ஒரு 25 ரூபா கூட. 25 ரூபா எதுக்குங்க? இன்னைக்கு டிப்ஸ் கிடைச்சிருக்கியா? டெஃபினட்டா ஜாக்பாட் அடிப்பேன். நீங்க ஜாக்பாட் அடிக்கணும்னா நான் பிட் பாக்கெட் தான் அடிக்கணும். எவர் சில்வர் பாத்திரம் மாத்துறதே, வெள்ளி ஜரிகை மாத்துறதே. பாத்திரமா? இந்த வேட்டி ஒரு 25 ரூபா போறாது. இது 20 ரூபா தான் தரும். அப்படியே மிதிப்பேன். யோ, பாத்திரம் இல்லையா? நல்ல வேளை அண்டர்வேர் போட்டிருந்தேன். இல்லைன்னா என் கதி என்ன ஆயிருக்கும்? அப்பா, உனக்கு இந்த Dress நல்லா இருக்குது. அப்படியே குத்துனா ஆளல பாரு, ஜெமினி ஸ்டுடியோ சின்ன மாதிரி. போகடா பா. I love you. I love you. அன்புள்ள இந்துமதிக்கு ராஜேஷ் எழுதியது. இந்த கடிதம் டிக் டிக் இதயத்தால் டிக்டேட் செய்யப்பட்டது. மன்மதன் கையில வில்லையும் அம்பியும் கொடுக்காம மிஷின் கண்ண கொடுத்திருந்தா நான் உன்னை சந்திச்ச அன்னைக்கே இந்த கடிதத்தை எழுதியிருப்பேன். நீ நர்சிங் ஹோம் போகும்போது என் இதயத்தை எடுத்துட்டு போயிடுற. திரும்ப வரும்போது தான் என் இதயத்தையே திருப்பி தர. இந்த ராஜேஷ் இந்துமதி காதல் டிரான்ஸ்போர்ட் எப்போ கல்யாண புரிய அடையும்னு எனக்கு தெரியல. மருந்தும் மாத்திரையும் உன் கண்ணும் மனசும் தான். நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணத்துல சந்திக்க போறோம். அங்க நீ பாட போறதா கேள்விப்பட்டேன். என் மேல உனக்கு ஆசை இருந்தா நீ பாடுற பாட்டு ஒரு மனைவியை பத்தி இருக்கணும். வந்த நேரம் நல்ல வாழ்வு வந்து சேரும். மனைவி வந்த நேரம் நல்ல வாழ்வு வந்து சேரும். வீடுதான் விளங்கிட தாரம்தானே ஆதாரம். மனைவி வந்த நேரம் நல்ல வாழ்வு வந்து சேரும். பிறந்த வீட்டையே மறப்பாள், வந்து புகுந்த வீட்டையே மதிப்பாள். புருஷன் வாழவே நினைப்பாள், அவன் போகும் பாதையில் நடப்பாள். துன்பங்களை தன் தோள்களில் ஏற்பாள், இன்பங்களை அவன் கால்களில் சேர்ப்பாள். நீங்காமலே தூங்காமலே கையோடு கை சேர்த்து காதல் கொண்டாட மனைவி வந்த நேரம் நல்ல வாழ்வு வந்து சேரும்.
படுக்கை அறையிலே கோழி கொண்ட குடும்பம் காப்பதில் தலைவி சம்சாரம் தான் உன் வீட்டுக்கு தீபம் பெண்ணில்லையே நீ வாழ்ந்த லாபம் மகராசியில் கைராசியில் முள் கூட பூவாகும் மண்ணும் பொன்னாகும் மனைவி வந்த நேரம் நல்ல வாழ்வு வந்து சேரும் வீடுதான் விளங்கிட தாரம் தானே ஆதாரம் ஓ மனைவி வந்த நேரம் நல்ல வாழ்வு வந்து சேரும் எனக்காக நீங்க பாடின பாட்டு ரொம்ப பிரமாதம். தேங்க்ஸ். ஆமா, நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலை ஜாப் சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்குனரா இருக்கேன். என்ன என்னென்னமோ சொல்றீங்க? என்னங்க சுமால் இரிகேஷன் ஓவர்சியர்னு சொன்னேன். அதத்தான் தமிழ்ல வந்து சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்குனர்னு சொன்னேன். தப்பா? தங்கச்சி எங்க? பக்கத்துல யாரு? அண்ணன் இங்க வந்திருக்காரு. அஹ், என்ன தேடுறீங்க? 25 பைசா கீழே விழுந்துருச்சு. 1 பைசானாலும் 1 பைசா தானே. அது சரி. தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன லதா திடீர்னு படிக்க ஆரம்பிச்சிட்ட? அது உடல சும்மா சும்மா சும்மா. என்ன சார் வேணும்? லதா சொல்லு. எனக்கு வயிறு சரியில்லை, அவருக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருங்க. எனக்கு வயிறு சரியில்லை, அவருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருங்க. எனக்கு வயிறு சரியில்லை. ஆர்டர் மட்டும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. வயிறு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட சொல்லுங்க. முதல்ல புஸ்தகத்தை நேரம் வச்சு படிங்க. இன்னுமா தேடுறீங்க? ரொம்ப சில்லறையா இருக்கீங்களே. இட்ஸ் ஆல் ரைட். ஹாய் இந்து. ஹாய். கமிங். லதா கம். கம். ஹாய். இருங்க மிஸ்டர் ராஜேஷ். ஐ அம் சுதாகர். How do you do? இது லதா. உட்காருங்க. உட்காருங்க. இவங்க என் தங்கச்சி. உன் பிரதரா? உங்க சிஸ்டர்? ஐயோ அண்ணா, இவர் வந்து புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. இவங்க புரிஞ்சிருச்சு. என் அண்ணி தானே? வெக்கப்படுறத பார்த்தாலே தெரியலையா? எப்படியோ அண்ணி, உங்க அதிர்ஷ்டம். அண்ணனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா சரிதான். நல்ல வேலையா? ஓ, சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்க வேண்டாம், வேற ஏதாவது நோக்குங்க அப்படிங்குது. அப்படித்தானே? போலாமா? நீங்க நல்ல இடத்துல வேலை பார்க்கறீங்க. நல்ல வேலை. Hi Dad. ஐயா, அன்னைக்கு பார்க்கல பார்த்ததா சொன்னனே, அந்த பொண்ணு தாங்க இந்த பொண்ணு. ஐயோ, அந்த காட்சியை நீங்க பார்க்கலையே. முத்தமோ முத்தம், பார்க்கலாம் சத்தமோ சத்தம். ஏய் குட்டி, லவ்வா? டேட், நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். தப்பா? காதலிக்கிறது தப்பில்லடா. அதுலயும் ஒரு அந்தஸ்து வேணும். அநியாய வட்டி வாங்கி எத்தனையோ குடும்பங்களை சாகடிச்ச உங்களுக்கு அந்தஸ்து என்ன வேண்டி கிடக்கு? டேட், இவங்க யாருன்னு தெரியுதா? இந்த கடங்கார நாயை எனக்கு ஏற்கனவே தெரியும். சார், உங்ககிட்ட பணம் இருக்கலாம், அதுக்காக மனுஷங்களை மதிக்காம பேசாதீங்க. எவன்டா இவன்? அவரு என் அண்ணன். இவங்க எனக்கு அண்ணியா வரப்போறவங்க. ஓஹோ, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உறவு கொண்டாடுறீங்களோ? அந்த உறவை எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் சம்பந்தம் இல்லாம இந்த ஆள் கிட்ட நாம நின்னு பேசிக்கிட்டு இருக்கணும்? வாங்க போலாம். ஒரு நிமிஷம். உங்க வழியை பார்த்து போங்க, மத்தவங்க வழியில குறுக்கிடாதீங்க. மைண்ட் யோர் பிசினஸ். See you. வரோம். ஆபீஸ் டைம் ஆச்சு. See, bye. நாயே, வாடிங்க. இன்னொரு தடவை என் மகனை பார்த்த பேசின தெரிஞ்சது தொலைச்சிடுவேன். Dad, stop it. ஏய், லதா, Sorry சுதா. ஒண்ணுல கூட உப்பே இல்ல சித்தி. வேலை இல்லாம உட்கார்ந்து சாப்பிடுறவனுக்கு உப்பு இல்லாம சாப்பிட்டா என்ன? வேலை தேடிக்கிட்டு தான் இருக்க சித்தி. சிபாரிசு லெட்டருக்கும் லஞ்சத்துக்கும் தான் ஆபீஸ் கதவு திறந்திருக்கு. நான் என்ன பண்றது? ஏயா என்ன பெத்தேன்னு உங்க அப்பா தலைய முட்டிக்க சொல்லு. கொஞ்சம் உப்பாது போடுங்க சித்தி. உப்பு இல்லா பண்ண குப்பை இல்லைன்னு சொல்றது இல்லையா? ஓஹோ,
மாசம் 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வந்தா இனிமே வீட்டுல சாப்பாடு இல்ல பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும். அடடே ராஜேஷா, டேய் ராஜேஷ், என்னடா இது நடு ரோட்ல இப்படி நடந்து வந்துட்டு இருக்க? ஏதாவது நடக்காது, நடந்து போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு கேக்குறியா? ஒண்ணும் ஆகாது. இப்ப இருக்கிறத விட அது இன்னும் சந்தோஷமா தான் இருக்கும். நீ எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சந்தோஷங்களும் கவலைகளும் நம்ம வீட்டுல தான் ஆரம்பமாகுது. அதோட ஆரம்பமும் அங்கதான், முடிவும் அங்கதான். ஜாலியா அனுபவிக்க வேண்டிய வயசுல ஏன்டா வரட்டு வேதாந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? தாய் இல்லாம ஒரு பிள்ளை இருக்கலாம், ஆனா வேலை இல்லாம ஒரு வாலிபம் இருக்கக்கூடாது. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. வேலை இல்லைங்கிற கவலையா? டேய், இது உன் வீட்டு பிரச்சனை மட்டும் இல்லடா, இந்த நாட்டோட பிரச்சனையே தான். நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். கமான். மூர்த்தி, நம்ம இடத்துக்கு ராஜேஷ்னு புதுசா ஒருத்தர மோகன் கூட்டி வந்திருக்கான். பையன் நம்ம வயித்துல அடிச்சிடும் போல இருக்க. பஸ்ல வருவான், உதச்சிடுவோம். டேய், நிறுத்துடா வண்டிய. நிறுத்துடா. எல்லாரும் இறங்கி ஓடிடுங்க, இல்ல கொலை பண்ணிடுவேன். வண்டி இறங்க சொல்லு. என்ன வண்டிய? ஆமா, ஏன் அந்த முரடனுங்க உங்களை கொலை செய்ய வந்தாங்க? அப்படி என்ன தப்பு செஞ்சீங்க? உங்களை பார்த்தா தப்பு செய்யற மாதிரியும் தெரியல. ஆனா உங்களுக்கே தெரியாம என்னமோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. என்ன? எனக்கு தெரிஞ்ச சொல்றேன், கல்யாணங்கிறது விளையாட்டு இல்ல. அனாவசியமா கற்பனைகளை வளர்த்திக்காத. அப்போ காதலுங்கிறதே உனக்கு பிடிக்கல? என்ன வீட்டுலதான் காதலுக்கு ஆதரவு இருந்திருக்கு? பெரியவங்களா பார்த்து நடத்துற கல்யாணத்துல ஏற்பட திருப்தி இதுல இல்ல. ஏன் பெரியவங்களா பார்த்து நடத்துற கல்யாணம் விவாகரத்து வரைக்கும் போனது இல்லையா? 1-2 இருக்கலாம், ஆனா காதல்ல நிறைய தோல்விங்கிறியா? அது மட்டும் காரணம் இல்ல. நீ சொல்ற பையனோட குடும்பம் ரொம்ப அடாவடி குடும்பம்னு கேள்விப்பட்டேன். நீ அங்க போய் சந்தோஷமா வாழ முடியாம போயிடுச்சுன்னா? குடும்பம் அப்படி இருக்கலாம், ஆனா அவர் அப்படி இல்ல. என்ன மருமகளா ஏத்துக்க அவங்க வீட்டுல சம்மதிச்சுட்டாங்களா? அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என் ஆசை. உனக்கு இஷ்டம் இல்லைன்னு கண்டிப்பா சொல்லிட்டேன்னா எனக்கு வேற கல்யாணமே வேண்டாம். இந்து, நீ சின்ன குழந்தை நினைச்சுக்கிட்டு இருந்த, இப்பதான் தெரியுது நீ வளர்ந்துட்டேன்னு. உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு நல்லா இருமா.
நோயாளிகளோட உடல் உஷ்ணத்தை பாதரசம் காட்டுற மாதிரி உன் உதட்டோட உஷ்ணத்தை இந்த ரோஜா கண்ணை காட்டுது. நீங்களா? ஃபர்ஸ்ட் நைட் பாலு. ராஜேஷ்பா, ஒத்துப்பா. ஃபர்ஸ்ட் நைட் பெட்டாப்பா? படுத்துக்க வேண்டியதுதான். என்னங்க இது? யாரோ ரவுடிங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களேன்னு கேக்குறியாப்பா? வேற என்ன செய்ய முடியும்? இந்த பத்திரத்தை கொஞ்சம் படிச்சு பாருப்பா. ஐம் சாரி. நான் ஒரு சூதாடி. ஆமா, பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி வச்சு சூதாடினாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். ஆனா அதை நம்பல. என் பொண்டாட்டி அடமான வச்சு சூதாடுவேன்னு என்னால் நினைச்சு பார்க்க முடியலம்மா. சந்தர்ப்பம் என்ன சூதாடத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுமா? மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலான்னு அர்த்தமா? அப்படி இல்லை இந்து. அன்பில்லாதவங்க வீட்டுல இருந்தா குற்றவாளிகள் புறப்படுவாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். அந்த குற்றவாளிகள்ல நானும் ஒருத்தன். ஒரு நாள் வேதனையோட ரோட்ல போயிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்ட் என்ன பார்த்தா. அவன் தான் என்ன சூதாட்ட கிளப்புக்கு கூட்டிட்டு போனான். ஹலோ பார்ட்னர், மோகன். நம்ம கிளப்புக்கு வந்திருக்கிற புது மெம்பர். மீட் மிஸ்டர் ராஜேஷ். ராஜேஷாப்பா, வாப்பா உட்காரு. உட்காருப்பா. Come on, be easy. Come on, sit down. மெரவாதப்பா, இது ஒண்ணு நரகம் இல்லப்பா, சொர்க்கம். ராஜேஷ்பா, நீயும் ஒரு அணை அணைச்சுக்கிறியா? அதுக்கு ஆரம்பமா இந்த கிளாஸை எடுத்துக்கப்பா. நோ சாரி, இந்த மாதிரி பழக்கம்லாம் மனுஷனுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓ, புரியாம பேசுறியப்பா. சரி, மது வேணாம். மூணாவது சூது. இது என்ன ஆட்டது? வெரி சிம்பிள். இந்த வட்டத்துல 1ல இருந்து 10 நம்பர் இருக்கு. நான் சொல்ற நம்பருக்கு இந்த ஆரோவால கரெக்டா அடிச்சுட்டேன்னா உனக்கு 1க்கு 10 மடங்கு லாபம். என்கிட்ட பணம் இல்ல. பணம் தானே, நான் தர்றேன். இந்த 500 ஆடு. தேங்க்யூ சார். என்ன நம்பர்?
8. 8. சபாஷ், வெரி குட். கரெக்டா நான் சொன்ன நம்பருக்கு அடிச்சுட்டேப்பா. 500க்கு 5000 சம்பாதிச்சுட்டேன். நான் வேலை பார்க்கல, மாசம் 1000 ரூபாய் சம்பாதிக்க கூட வக்கில்லைன்னு தினமும் என்ன குத்தி குத்தி காட்டினீங்களே, இதுல 4000 ரூபாய் இருக்கு. பணம் தான் மனுஷனுக்கு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பணத்தை சூதாடி சம்பாதிச்சேன். நம்ம நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூதாட வேண்டாம்னு நினைச்சேன். என் ஃப்ரெண்டு என்ன மறுபடியும் கட்டாயப்படுத்தி சூதாட கூட்டிட்டு போனான். அங்க போய் உங்ககிட்ட 75000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். சூதாடி தோத்துட்டேன். உங்க கடனை நான் எப்படி திருப்பி அடைக்க போறேன்? இத பாருப்பா, சூதாட்டத்துக்கு வரும்போதே லாப நஷ்டம் எல்லாத்துக்கும் சம்மதப்பட்டு தாப்பா வரணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் பணம் தர்றேன், ஆடிப்பாரு. ஒரு வழி ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவேன். வேண்டாம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எப்படியாவது உங்க கடனை அடைச்சிடுறேன். ராஜேஷ்பா, இத பாருப்பா, நான் பணம் கொடுக்கும் போது சிரிச்சுக்கிட்டு தான் கொடுப்பேன். ஆனா அத வசூலிக்கும் போது ஐயோ எரியுதே, ஐயோ பொறுக்க முடியல, ஐயோ எரியுதே, ஐயோ ஐயோ சார் சார் அப்பா, என்னால பொறுக்க முடியலப்பா. எரியுதாப்பா? அப்ப கை நீட்டி கடன் வாங்கி சூதாடுனப்போ எப்படிப்பா இருந்துச்சு? சார், சீக்கிரமா உங்க கடலை கொடுத்துருவேன் சார். என்னை விட்டுருங்க சார், சீக்கிரமா உங்க கடலை கொடுத்துருவேன். இத பாருப்பா, இங்க கடன் வாங்குறவங்க எங்க கடனை இங்கேயே அடைச்சிடணும். இல்லைன்னா கை இருக்காது அல்லது கால் இருக்காதுப்பா. என்னப்பா சொல்ற ராஜேஷ்பா? நீ பத்திரமா இருக்கணும்னா இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடு. நான் சொல்றபடியெல்லாம் எழுதுப்பா. என்ன எழுதணும்? முதல் நிபந்தனை, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ பட்ட கடனுக்காக உன் பொண்டாட்டியோட சம்பளத்தை மாசம் மாசம் இங்க கொண்டு வந்து தர்றேன்னு எழுதுப்பா. அவ சம்பளத்தை நான் எப்படி வாங்கி தர முடியும்? சோ உட்கார்ந்து எழுதுப்பா. அவ சம்பளத்தை தர சம்மதிக்காம வேலையவே ராஜினாமா பண்ணிட்டா? இது ஒரு நல்ல கேள்வி. அப்படி ஒருவேளை நடந்துட்டா அதே சம்பளத்தை நான் வாங்கி கொடுப்பேன். நான் சொல்ற இடத்துல வேலை பார்க்கணும். ரெண்டாவது நிபந்தனை, உன் கடன் தீர்ற வரைக்கும் எங்க கிளப்புக்கு வந்து நீ சம்பளம் இல்லாம சூதாடணும். என்னப்பா யோசிக்கிற? சட்டப்படி இது என்ன கட்டுப்படுத்தாதுன்னு என் மனைவி சொல்லிட்டா? அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் அவ கட்டுப்படலைன்னா உங்களோட குடும்பம் நடத்த முடியாது, தாம்பத்தியம் இல்ல அப்படின்னு எழுதுப்பா. சுருக்கமா அவளை அடமானம் வச்சு இந்த பத்திரத்துல எழுதி கொடுப்பா. இந்து, விதி மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. அந்த விதிதான் நம்ம வாழ்க்கையில விளையாடிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்து, என்னம்மா இங்க நிக்கிற? வாசக்கதெல்லாம் திறந்து கிடக்கு. ஏம்மா அழற? என்ன அடமானம் வச்சு உன் மாப்பிள்ள சூதாடி இருக்காருமா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கியா? நீயா? நீ எங்க வந்த? சொல்றேன். உன் மாப்பிள்ளைய என்கிட்ட கடனாளி ஆக்கிறதுக்கு என் ஆளுங்களை வச்சு செட்டப் பண்ண. அவ முதல்ல இரவு அன்னைக்கு என் முதல்ல வசூல் பண்ணி போலான்னு வந்துட்டேன். சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, மொத்தத்தையும் கேளு. ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால விழா மேடையில என்ன சொல்லிட்டு வந்த? இந்த ஊரே உனக்கு கடங்காரங்களா இருக்கலாம், ஆனா நானோ என் வீட்டுக்காரோ என் குழந்தையோ ஒரு நாளும் உனக்கு கடங்காரங்களா இருக்க மாட்டோம். பாரு, என்ன அவமானப்படுத்தின உன்னையும் மகளையும் எப்படி மாட்டி வச்சிருக்கேன் பாத்தியா? அதான் புண்ணிய கொட்டி பிஏ. அத்த, இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நிச்சயமா கையெழுத்து போட்டுக்க மாட்டேன். எனக்கு இந்துமதி மேல இருந்த காதல்
நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சு. நான் சூதாடிக்கிற உண்மை இவங்க மூலமா தெரிஞ்சா எங்க என் கல்யாணம் இன்னும் போயிடுமோன்ற பயத்திலையும் சுய நலத்திலையும் தான் நான் அந்த பத்திரத்தை கையெழுத்து போட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. வேட்ட நாய்க்கு பயந்து பயந்து ஓடுதே முயல், அதனுடைய இதயம் துடிக்கிற மாதிரி தினமும் நீ துடிச்சு துடிச்சு சாகணும். வரட்டுமா? அம்மா, இதுவரைக்கும் அப்பாதான் செத்து போயிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது நீ தினமும் கும்பிடுவியே அந்த தெய்வமே செத்து போச்சுன்னு. இந்து, நான் போட்ட கையெழுத்துனால சட்டப்படி உன்னை எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இந்த தர்மப்படி அம்மா, நான் உன் பொண்ணு. கடன் வாங்காமலேயே காலமெல்லாம் வாழ்ந்து காட்டி அவரோட கடனை அடைப்பேன். எனக்கு நீ கன்னிகாதானம் பண்ணி வச்சாலும் இனிமே என் புகுந்த வீட்டுல நான் கன்னியாத்தாம வாழ போறேன். புருஷனுக்காக தீ குளிச்ச சீதையா மட்டும் நான் வாழ ஆசைப்படல, மதுரையை எரிச்ச கண்ணகியாவும் வாழ ஆசைப்படுறேன். உன் முதல் மாச சம்பளத்தை வலது கையால கொடுமா? ஏன் இடது கையால கொடுத்தா வாங்க மாட்டீங்களோ? சும்மாரியா? துட்ட கொடுப்பீங்கன்னு பார்த்தேன், தட்டை கொடுத்துட்டீங்களே. இந்து, நீ வாழ வேண்டிய பொண்ணு. சும்மா ஆபீஸ் வீடுன்னு கஷ்டப்படக்கூடாது. தினமும் சினிமா டிராமான்னு உன் புருஷனோட போயிட்டு வாமா. எதுக்கத்த? அதெல்லாம் வீண் செலவு தானே. இதுல நம்ம வீண் செலவு இருக்கு. நானும் உன் மாமாவும் தினமும் சினிமாவுக்கு போவோம். ஆமா, நான் இவங்களை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் நாங்க பார்த்த முதல் சினிமா காட்டேரியும் ஓட்டேரியும். எங்க முதல் தடவை சினிமா தியேட்டர் தான் நடந்துச்சு. அதனாலதான் எங்களுக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாம் பேயும் பிசாசுமாவே பிறந்திருக்கு. கொஞ்சம் விட்டா நீ ரொம்ப பேசுவிய. 3 தடவை துப்பிட்டு ஆர்த்தியை கொண்டு போய் கொட்டிட்டு வா. தூ, தூ, தூ. இங்க இல்லையா? யாரு மேல? ரோட்ல. ஓ, ஊர் மேலையா? நம்ம LOVE கண்டிப்பா தோல்வி அடையாது.